ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சக்தி சிவம் கிரியேஷன். நம்ம இந்த சேனல் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட கொடியில் நம்ம ஃபோட்டோ அண்ட் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது உங்கள் மொபைலில் இன்ஷாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஷாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் எந்த இமேஜ் வந்து ஃப்ளாகில் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் கட் அவுட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கனாலும் போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இங்கே டிக் கொடுத்துக்கோங்க. இங்கே மேலே எக்ஸ்போர்ட் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இமேஜ் சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ உங்கள் மொபைலில் அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 4:5 அப்படின்ற ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் பேஜ் கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா போய்க்கோங்க. இதில் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் எந்த ஃபோல்டர் சேவ் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஒரு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இன்ஸ்டாட் ஆப்பில் வந்து அந்த கட் அவுட் எடுத்து வச்சோம், அந்த இமேஜ் வந்து தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா போய்க்கோங்க. இன்ஷாட்டில் நம்ம எடுத்து வச்சு அந்த கட் அவுட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இப்போ எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெர்ஃபெக்டாக இருக்கிறது. இதில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அண்ணன் தளபதியோட ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் எப்படி அந்த வீடியோவை மேக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோட்டோ மட்டும் போதுன்னா இங்கே மேலே ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ மட்டும் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் வருது. நம்ம வந்து இப்போ வீடியோ எப்படி மேக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. இதில் ஃபஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃபுல்லாக வந்து இப்படி கீழே இழுத்து விட்ருங்க. லாஸ்ட்டாக ஆட் பண்ணுற கீ ஃப்ரேம் வந்து இப்படி மேலே வந்து இழுத்து விட்ருங்க. ஸோ பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து சாங் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி ஸ்பீடோ மீட்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து போயிட்டு இப்படி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எக்ஸ்டெண்ட் ஆகிறது. ஸோ இப்போ ஒரு 15 செகண்ட் வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 15 செகண்ட் வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் நம்ம அந்த ஆட் பண்ண கட் அவுட் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பீடோ மீட்டர் போயிட்டு இங்கே லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாகவே இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக வந்து அப்படியே மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் சாங் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து எப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இங்கே மேலே ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் செலக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே கீழே எக்ஸ்போர்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டேக் பண்ணி போடுங்க. நானும் பார்த்து எப்படி இருந்ததை கமெண்ட்டில் சொல்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் கைஸ். டாட்டா பை பை, டேக் கேர் கைஸ்.